காலை வணக்கம் மாணவ கண்மணிகளே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வகுப்பு 2 பாடம் தமிழ் 2ஆம் பருவம் தலைப்பு 2 நண்பரை கண்டுபிடி பகுதி 2. கதையின் தலைப்பு குட்டி குரங்கின் ஒரு நாள். குட்டி குரங்கின் ஒரு நாள். இந்த குட்டி குரங்கு ஒரு நாளில் என்னென்னலாம் செய்யுது அப்படிங்கிறதான் நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம். குட்டி குரங்கு நானே குதித்து வந்திடுவேனே, குட்டி குரங்கு நானே குதித்து வந்திடுவேனே, உயரமான தென்னை மரத்தின் உச்சியிலிருந்து சறுக்கிடுவேன், உயரமான தென்னை மரத்தின் உச்சியிலிருந்து சறுக்கிடுவேன், உருண்டையான நாவல் பழத்தை தரையில் போட்டு உருட்டிடுவேன், உருண்டையான நாவல் பழத்தை தரையில் போட்டு உருட்டிடுவேன், நீளமான விழுதை பிடித்து நன்றாய் ஊஞ்சல் ஆடிடுவேன், நீளமான விழுதை பிடித்து நன்றாய் ஊஞ்சல் ஆடிடுவேன், சுவையான வாழைப்பழத்தை சுவைத்து நானும் தின்றிடுவேன், சுவையான வாழைப்பழத்தை சுவைத்து நானும் தின்றிடுவேன், வேரில் பழுத்த பெரிய பலா வேண்டும் அளவு தின்றிடுவேன், வேரில் பழுத்த பெரிய பலா வேண்டும் அளவு தின்றிடுவேன், குளத்தின் குளிர்ந்த நீரிலே குதித்து விளையாடிடுவேன், குளத்தின் குளிர்ந்த நீரிலே குதித்து விளையாடிடுவேன், வளைந்த கிளையில் வாளை சுருட்டி தலைகீழாக தொங்கிடுவேன், வளைந்த கிளையில் வாளை சுருட்டி தலைகீழாக தொங்கிடுவேன், அம்மா என்னை தேடும் முன்னே விரைந்து ஓடிச் சேர்ந்திடுவேன், அம்மா என்னை தேடும் முன்னே விரைந்து ஓடிச் சேர்ந்திடுவேன், குட்டி குரங்கு நானே குதித்து வந்திடுவேனே, குட்டி குரங்கு நானே குதித்து வந்திடுவேனே, உயரமான தென்னை மரத்தின் உச்சியிலிருந்து சறுக்கிடுவேன், உயரமான தென்னை மரத்தின் உச்சியிலிருந்து சறுக்கிடுவேன், உருண்டையான நாவல் பழத்தை தரையில் போட்டு உருட்டிடுவேன், உருண்டையான நாவல் பழத்தை தரையில் போட்டு உருட்டிடுவேன், நீளமான விழுதை பிடித்து நன்றாய் ஊஞ்சல் ஆடிடுவேன், நீளமான விழுதை பிடித்து நன்றாய் ஊஞ்சல் ஆடிடுவேன், சுவையான வாழைப்பழத்தை சுவைத்து நானும் தின்றிடுவேன், சுவையான வாழைப்பழத்தை சுவைத்து நானும் தின்றிடுவேன், வேரில் பழுத்த பெரிய பலா வேண்டும் அளவு தின்றிடுவேன், வேரில் பழுத்த பெரிய பலா வேண்டும் அளவு தின்றிடுவேன், குளத்தின் குளிர்ந்த நீரிலே குதித்து விளையாடிடுவேன், குளத்தின் குளிர்ந்த நீரிலே குதித்து விளையாடிடுவேன், வளைந்த கிளையில் வாளை சுருட்டி தலைகீழாக தொங்கிடுவேன், வளைந்த கிளையில் வாளை சுருட்டி தலைகீழாக தொங்கிடுவேன், அம்மா என்னை தேடும் முன்னே விரைந்து ஓடிச் சேர்ந்திடுவேன், அம்மா என்னை தேடும் முன்னே விரைந்து ஓடி சேர்ந்திடுவேன், குட்டி குரங்கு நானே குதித்து வந்திடுவேனே. இப்போ இதில் குட்டி குரங்கு என்னென்னலாம் செய்யுது, என்ன சொல்லுது? நான் குட்டி குரங்கு, நான் தான் யார்? குட்டி குரங்கு நானே குதித்து வந்திடுவேனே. நான் தான் யார்? குட்டி குரங்கு. நான் எப்படி வந்துடுவேன்? குதித்து குதித்து வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது, தென்னை மரம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப உயரமாக இருக்கும். உயரமான தென்னை மரத்தின் உச்சியிலிருந்து சறுக்கிடுவேன். இந்த உயரமான தென்னை மரத்தில் உச்சியிலேருந்து நான் என்ன பண்ணிடுவேன்? சறுக்கி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது, நாவல் பழம் பார்த்துருக்கீங்களே, அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? உருண்டையாக இருக்கும். அந்த உருண்டையான நாவல் பழத்தை தரையில் போட்டு உருட்டிடுவேன். அந்த உருண்டையாக இருக்க நாவல் பழத்தை நான் என்ன பண்ணுவேன்? தரையில் போட்டு உருட்டிடுவேன் அப்படின்னு சொல்லுது. ஆலமரம் பார்த்துருக்கீங்க இல்லையா, ஆலமரத்தோட விழுது எப்படி இருக்கும்? ரொம்ப நீளமாக இருக்கும். அந்த நீளமான விழுதை பிடித்து நான் என்ன பண்ணிடுவேன்? நல்லா ஊஞ்சல் ஆடிடுவேன் அப்படின்னு சொல்லுது. நீளமான விழுதை பிடித்து நன்றாய் ஊஞ்சல் ஆடிடுவேன் அப்படின்னு சொல்லுது.
அடுத்தது வாழைப்பழம். வாழைப்பழம் சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும்? நல்ல சுவையாக இருக்கும். அந்த சுவையான வாழைப்பழத்தை நான் என்ன பண்ணிடுவேன்? சுவைத்து நானும் தின்றிடுவேன் அப்படின்னு சொல்லுது. அடுத்து பலாப்பழம் பார்த்துருக்கீங்களா? அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? நல்லா பெருசாக இருக்கும். அந்த பலாப்பழம் அந்த மரத்தோட வேர்களில் என்ன பண்ணியிருக்கு? பழுத்து கிடக்கு. அந்த வேர்கள் பழுத்திருக்கிற பெரிய பலாவை அதுக்கு எவ்வளோ வேணுமோ வேணுங்கிற அளவுக்கு என்ன பண்ணுவேன்னா தின்றிடுவேன் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது குளத்தில் உள்ள நீர் எப்படி இருக்கும்? குளிர்ச்சியாக இருக்கும். எப்பயுமே குளிர்ச்சியாக இருக்கும் அந்த நீர். அந்த குளிர்ந்த நீரில் நான் என்ன பண்ணிடுவேன்? குதித்து விளையாடிடுவேன் அப்படின்னு சொல்லுது. அடுத்து ஒரு மரம் இருக்கு இல்லையா? அந்த மரத்தில் உள்ள கிளைகள், அந்த கிளையில் என்னுடைய வாழை என்ன பண்ணுவேன்? சுருட்டிட்டு நான் தலைகீழாக தொங்கிடுவேன் அப்படின்னு சொல்லுது. வளைந்த கிளையில் வாழை சுருட்டி தலைகீழாக தொங்கிடுவேன் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது அம்மா என்னை தேடும் முன்னே விரைந்து ஓடி சேர்ந்துடுவேன். எங்கள் அம்மா என்னை தேடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவேன்? நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போய் சேர்ந்துடுவேன் அப்படின்னு சொல்லுது. மாணவர்களே, இப்போ இந்த கதையை உங்களுக்கு புரிந்தது இல்லையா? குட்டி குரங்கு ஒரு நாளில் என்னென்னலாம் பண்ணுச்சு அப்படிங்கிறத இந்த கதையின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ அடுத்தது ஒத்த ஓசையுடைய சொல்லை பொறுத்துக. பொருத்தலாமா? இப்போ இங்கே பாருங்கள், வா யா இல் வயல் அப்படின்னு இருக்குது. அதுக்கு ஏற்ற ஒத்த ஓசையுடைய சொல் இந்த பக்கம் கொடுத்துருப்பாங்க. எதுன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். மூ யா இல் முயல், வயல் முயல், இது ரெண்டு தான் ஒத்த ஓசையுடைய சொற்கள். அதை பொறுத்திடுறோம். அடுத்தது பாடு பாடு, அதுக்கு ஏற்ற ஒத்த ஓசையுடைய சொல் மாடு மாடு, அதை பொறுத்திடுறோம். அடுத்தது பானை பானை, அதுக்கு ஏற்ற ஒத்த ஓசையுடைய சொல் யானை யானை, அது ரெண்டையும் பொறுத்திடுறோம். அடுத்தது மேலுஹு மெழுகு, ஒத்த ஓசையுடைய சொல் கழுகு கழுகு, அது ரெண்டையும் பொறுத்திடுறோம். அடுத்தது புலி புலி, அதுக்கு ஏற்ற ஒத்த ஓசையுடைய சொல் கிளி கிளி கிளி, இதை பொறுத்திடுறோம். அடுத்தது சரியான விடையை தேர்வு செய்க. சரியான விடையை தேர்வு செய்யலாமா? நம்ம இதுக்கு முந்தைய வகுப்பில் நண்பரை கண்டுபிடி கதை பார்த்தோம் இல்லையா? அந்த கதைக்குரிய வினா விடை தான் இது. புது நண்பர் வரப்போகிறார் என்று சொன்னவர். புது நண்பர் வரப்போகிறார் என்று சொன்னவர் யார்? முயல் ஒட்டகம். யார் சொன்னது? யார்? முயல். அடுத்தது வேகமாக ஓடக்கூடிய விலங்கு. சிறுத்தை வரிக்குதிரை. எது வேகமாக ஓடக்கூடிய விலங்கு? சிறுத்தை. அடுத்த கேள்வி, விளையாட வந்த புது நண்பர். ஒட்டகச்சிவிங்கி முயல். யார்? சரியான விடை எது? ஒட்டகச்சிவிங்கி. அடுத்த கேள்வி, உடலில் கருப்பு வெள்ளை வரிகள் கொண்ட விலங்கு எது? முயல் வரிக்குதிரை. எது சரியான விடை? வரிக்குதிரை. முதுகில் திமில் உள்ள விலங்கு ஒட்டகம் வரிக்குதிரை. எது சரியான விடை? ஒட்டகம். மாணவர்களே, திரும்ப ஒரு தடவை சொல்ல நல்லா கவனமாக கேளுங்க. புது நண்பர் வரப்போகிறார் என்று சொன்னவர் முயல். வேகமாக ஓடக்கூடிய விலங்கு சிறுத்தை. விளையாட வந்த புது நண்பர் ஒட்டகச்சிவிங்கி. உடலில் கருப்பு வெள்ளை வரிகள் கொண்ட விலங்கு வரிக்குதிரை. முதுகில் திமில் உள்ள விலங்கு ஒட்டகம். மாணவர்களே, இந்த சரியான விடையை தேர்வு செய்க பகுதி உங்களுக்கு புரிந்ததல்லவா? இதை உங்களுடைய புத்தகத்தில் நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். நன்றி மாணவ செல்வங்களே. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.